சாதாரண குடும்பத்தில் பிறந்த லதா புதிய கனவுகளும் திருமணமான வீட்டுக்கு வந்தாள். ஆனா அந்த வீட்டில் அவளை காத்திருந்தது சோதனை. மாமியார் சாந்தி எப்போதும் கண்ணாடி முன்னாடி நான் தான் இன்னும் இளமையா இருக்கேன், அழகா இருக்கேன் என்று தன்னையே புகழ்ந்து பேசுவார். முதல் நாள் முதல் என்னம்மா இவ்வளவு கர்ப்பாயிருக்கே, தான் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் என்று லதாவை காயப்படுத்த ஆரம்பித்தார். சில நாட்களில் மாமியார் ஒரு புதிய நாடகம் ஆரம்பித்தார். எனக்கு உடம்பு சரியில்லை என்று நடிக்க ஆரம்பித்தார். அந்த ஒரு வார்த்தையால் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் லதாவுக்கே. எனக்கு வலி, நீ எல்லாத்தையும் பண்ணு என்று கட்டளை விடும். அதிலும் கூட அவள் வீடு நிற்கவில்லை. இக்காலத்துல நான் எவ்வளவு அழகா இருந்தேன், இவ்வளவு மாதிரி இல்லை என்று மற்றவர்களிடம் பேசினார். பக்கம் வேலை, மற்றொரு பக்கம் அவமானம். லதா இரவில் தனியாக அழுதாள். ஆனா காலையில் மீண்டும் சிரித்து வேலை பார்த்தாள். ஒரு நாள் லதா ஒரு உண்மையை பார்த்தாள். யாரும் இல்லாத போது மாமியார் சுகமாக நடந்து கொண்டிருந்தார். அட, அதை தெரியும். லதா எதுவும் சொல்லவில்லை. உடனே சேவை செய்தாள். அந்த மாமியாரின் மனசை கேட்டு நான் நடிச்சேன், ஆனா நீ உண்மையா இருந்தேன் என்று கண்ணீர் கண்ணீர் கேட்டு அழ அது எல்லாம் வெளிப்படும். ஆனா மனசு நல்லா இருந்தா அதுவே பயனாள நடிப்பாங்க. அன்புதான் உறவுகளை காப்பாற்றும்.